ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி வீக்கெண்ட். ஃப்ரைடே காலையில் எழும்பி டீ போட்டாச்சு. இது என்னோடய டீ. அப்புறம் பார்த்திங்கன்னா, இது என்னோடய சின்ன அந்த டீ போட்டில் நான் வச்சுருக்கிறது. இது எனக்கு கிஃப்ட் கிடைச்ச நிறைய குட்டி குட்டி கிஃப்ட்டு கிடைச்சதெல்லாம் நிறைய சேமிப்பேன் நான். எனக்கிட்ட இப்படி நிறைய கிஃப்ட் இருக்குது. அதில் எனக்கு லாஸ்ட் வீக் கிடைச்சது தான் இந்த ஈஜிப்தோட பிரமிட் கிஃப்ட்டு. இது என்னுடைய ஒரு கிளையண்ட் வந்து ஈஜிப்துக்கு போயிருந்தப்போ எனக்கு கொண்டு வந்து அவங்களா சர்ப்ரைஸாக எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி நிறைய பேர்கிட்ட நான் இது கேட்டிருக்கேன், இப்படி யாரும் போனால் எனக்கு வாங்கிட்டு வாங்கன்னு. ஏன்னா எனக்கு முன்ன ஒரு 20 years பேக் இதே கிஃப்ட் கிடச்சிது. பட் இட் வாஸ் கலர் டிஃபரெண்ட்டு. அது வந்து காணாமல் போயிடல, லைக் மிஸ் பண்ணிட்டேன், ஏதோ வீடு சேஞ்ச் பண்ணுற டைமில் எப்படியோ. ஸோ அதிலேருந்து எனக்கு இருந்த ஆசை. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்யூட் திங்ஸ், எல்லா விஷயத்தையும் அழகாக க்யூட்டாக செஞ்சு பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். என்னென்னா லைஃப்பில் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் எல்லா விதமான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். என்னை பொறுத்தவரையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கும் இருக்குது. என்ன இருந்தாலும் எங்களை நாங்களே சந்தோஷப்படுத்தி கொள்ளவும், அந்த ஒரு சில நேரம் பிரச்சனைகளை நினச்சி அழுவோம், கவலைப்படுவோம், கிவ் அப் பண்ண தோணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது எங்களோட மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்குன்னே இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், லைக் ஸ்பெஷலி பாருங்கள், இந்த தண்ணி பாட்டில் கூட க்யூட்டாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். அதை வச்சு ரசிப்பேன். என்னுடைய பிரச்சனைகளை நானே எனக்கே சமாதானப்படுத்தி கொள்கிறதுக்கான ஒரு உந்துதலாக நான் இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணுவேன். அப்பப்போ ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் இது மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் எடுப்பேன். சின்ன சின்ன க்யூட்டான விஷயங்களை பண்ண பார்ப்பேன். லைக் சின்ன சின்ன விஷயங்களும் நிறைய வீடியோஸ் நான் என்னென்ன பண்ணுறேன்றதை நான் போடுவேன். முன்னெல்லாம் இதை வீடியோவாக நான் எடுக்கிறதில்ல. பட் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணுவேன். என்னை நானே தேற்றிக்கொள்கிறதுக்கு, என்னுடைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு. இதெல்லாம் ஒரு 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 வழியாக நான் வந்து கையாண்டு கொள்வது. ஸோ அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிரச்சனைகள்லேருந்து வெளியிறக்கு ஒரு தையல் வேலை, இல்லைன்னா ஒரு சமையல், வித்தியாசமான சமையல் பண்ணுறது, அதை அழகாக டெக்கரேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப பண்ணிங்கன்னா அதை நீங்களே ரசிங்க, அடுத்தவங்களுக்கும் ரசிக்க கொடுங்க, பேசுங்க மனம் விட்டு. அப்படின்னும் போது நிறைய பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வரும். ஆன்சர் இல்லாத கொஷின்ஸ் இல்லை. பட் அதை உடனே இமீடியட்டாக பண்ண முடியாமல் நம்ம மனசு அலைமோதுகிற நேரம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரலாம். அது என்னுடைய ஒரு தாட்ஸ். ஸோ நான் இதை ஷேர் பண்ணிக்கிற விரும்புகிறேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள்.